கோவில்பட்டி அருகே முன்னால் சென்ற லாரியை முந்திச் செல்ல முயன்ற அரசு பேருந்து சாலை நடுவில் இருந்த சோலார் விளக்கு கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரெங்கசாமி. வணக்கம் ரெங்கசாமி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கலைத்தார் சுங்கச்சாவடியை தாண்டி இன்று காலையில் மதுரையிலிருந்து நெல்லைக்கு சென்ற அரசு பேருந்து 52 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்றது. பேருந்தில் மதுரை சேர்ந்த ஜெயபாண்டி என்பவர் ஓட்டி சென்றார். கைத்தார் சாலைப்பகுதி சுங்கச்சாவடியை தாண்டி சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்று வந்த லாரியை ஓவர்டேக் செய்ய அரசு பேருந்து முயற்சி செய்த பொழுது திடீரென லாரி வளைவு பக்கம் திரும்பியதால் பயணிகளின் உயிரை காப்பாற்றுவதற்காண்டி கைத்தார் கழுகுமலை சந்திப்பில் இருந்த சோலார் மின் விளக்கு கம்பத்தில் மோதியது மட்டுமின்றி சாலையின் நடுவில் இருந்த தடுப்புகளை தூக்கி எறிந்து நின்றது. பேருந்து மோதிய வேகத்தில் சோலார் மின் விளக்கு கம்பம் கீழே விழுந்து சேதமடைந்தது மட்டுமின்றி பேருந்தின் முன்பக்கம் இருந்த 2 டயருடன் தனியாக பிரிந்து சென்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் பேருந்தினுடைய முன்பக்க கண்ணாடி முற்றிலும் சேதமடைந்தது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணித்த ஒரே ஒரு மூதாட்டி மட்டும் லேசான காயம் ஏற்பட்டது. மற்ற பயணிகளுக்கு எவ்வித பாதிப்பு இல்லாமல் தப்பித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது குறித்து கைத்தார் போலீசார் விரைந்து விபத்துக்குள் நின்ற பேருந்தினை அங்கிருந்து கிரெயின் உதவியின் மூலமாக அப்புறப்படுத்தினர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து கைத்தார் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.